ரவிச்சந்திரன் பேசுகிறேன், ராமநாயகபுரத்துலேருந்து. இது முருங்கைக்கீரை பொடி பண்ணுறதுக்காக, முருங்கை பொடி பண்ணுறதுக்காக நாட்டு முருங்கையிலேருந்து எடுக்கிறோம். இது வந்து செடியாக பாருங்கள், இந்த மாதிரி கழிச்சு விட்டுட்டு, இந்த மாதிரி கழிச்சு விட்டு எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு இந்த கொழுந்து அப்படி கிள்ளி விட்டோம்னா, கொழுந்து இதுக்கு மேலே செடி உயரமாக போகாது. இதில் வந்து நம்ம குறுக்க வந்து கிளை வச்சுக்கும். அதிலிருந்து நமக்கு வந்து மரம் உயரமாக போகாமல் கீழேருந்தே பறிச்சிக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து நாட்டு முருங்கைக்கு மட்டும்தான் பண்ணுங்களா, செடி முருங்கை எல்லாத்துக்குமே பண்ணலாங்களா? முக்கியமாக செடி முருங்கைக்கு இந்த மாதிரி பண்ணணும். செடி முருங்கைக்கு இப்படி பண்ணும்போது சரிங்க, மரம் உயரமாக போகாமல் கீழாவியாக இருக்கும். மரம் உயரமாக போக காற்றடிச்சா சாஞ்சி போடும். காய் பறிக்கிறதுக்கு நமக்கு இடைஞ்சல் இல்லாமல் காய் கீழாவியாக இருக்கும். உயரமாக போகாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி வீட்லேயே கூட ஒவ்வொரு மரம் வச்சுருக்கிறோம்னா அந்த மாதிரி கொழுந்தை கிள்ளி விட்டோம்னா மரம் உயரமாக போகாது. காற்றடித்தாலும் சாயாது, மரம் அடர்த்தியாக வரும். அடர்த்தியாக வரும்போது கீரையை அப்பிக்க நம்ம வடிச்சிட்டோம்னா பூ வரும்போது மட்டும் அந்த பூவெல்லாம் விட்டுட்டு மற்ற கீரையை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். காய் மரத்துலேயே